ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மகிழ் பிரியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன சமைக்கிறோன்னா ஹஸ்பண்ட் ஸ்டைலில் சிப்பி காளான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாங்களா குக்கரில். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். சிப்பி காளான் ஃப்ரையா ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்ய போகிறோம். குக்கர் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கோங்க. கீ கொஞ்சம் போடணுமா? நடுவில் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேங்க. ஏன்னா நேற்று வாய்ஸ் பேசிகிட்டே வீடியோ எடுத்தோமா, நிறைய ஸ்டக் ஆனதுனால வாய்ஸ் ஓவர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. பாருங்கள், ஆனியன் பாருங்கள் இவ்வளோ சின்னதாக பொடுசாக கட் பண்ணியிருக்காங்க. நல்லா எண்ணெய் அந்த கீயும் காஞ்சதுக்கப்புறம் ஆனியனை போட்டு லைட் ப்ரௌனில் வந்து நம்ம நல்லா வணக்கிக்கணும். இப்போ ஆனியன் வந்து இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அது என்னன்னா அதில் வந்து இஞ்சி, பூண்டு, சோம்பு, சீரகம், மிளகு, முந்திரி, கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்ச ஒரு பேஸ்ட்டு செம்ம வாசனையாக இருக்கும். இது ஒரு பேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம போட்டிருந்தோம்ல, அது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இந்த பச்சை வாசனை ஃபுல்லாக போனதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அதை நல்லா போட்டு இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணணும். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் என்னென்ன மசாலா ஆட் பண்ணணுன்னா மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, கறி மசாலா இந்த 4 மசாலாவையும் நீங்கள் ஆட் பண்ணி இதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். என் ஹஸ்பண்ட் பாருங்கள் வேர்த்து ரொம்ப அப்போ தான் ஒர்க் முடிச்சுட்டு வந்தாரா, சரி நான் இன்றைக்கி டிஷ் சமைக்கிறேன் நீ வீடியோ எடுன்னு சொல்லவும் பேசிட்டு சிரிச்சிட்டே சமைச்சோம். ரொம்ப வேர்த்து விறுவிறுக்க சமைக்கிறாரு. அவரோட சமையல் ஆனால் சூப்பராக இருக்குங்க. எப்போயாவது ஒரு டைம் வந்து செய்வார், அல்டிமேட்டாக செஞ்சுட்டு போயிடுவார். இப்போ குழம்பு வந்து உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இப்படியே விட்டுருங்க. இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவுக்கு சாப்பாட்டில் பிசைஞ்சு சப்பாத்தியில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி குழம்பு மாதிரி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் 1 டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிட்டோம். இப்போ வந்து எப்படி மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சான்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் காளான் இந்த ஸ்டேஜில் கூட ஆட் பண்ணலாம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் காளான் ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே காளானை நீங்கள் நெய்யிலையோ இல்லை ஆயில்லையோ நல்லா ஃப்ரை பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் காளான் ஸ்மெல் வராமல் இருக்கும்.
இப்போ சிப்பி காளானை வந்து நம்ம கிரேவியில் நல்லா ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்படி ஒரு பெரட்டு அப்படி ஒரு பெரட்டு, நல்லா அந்த காளானில் மசாலா இறங்குற மாதிரி நல்லா பெரட்டி எடுக்கணும். பார்க்கவே பாருங்கள் செம்மையாக இருக்குது. இது செய்யும் போதெல்லாம் அப்படியே நாக்கில் எச்சி ஊறுச்சு. ஒரு 5 நிமிஷம் வந்து குக்கரை மூடாமல் நல்லா இந்த மாதிரி வேக விட்டுக்கணும். வேக விட்டதுக்கப்புறம் 1 டம்ளர், உங்களுக்கு குழம்பு வந்து கெட்டியாக வேணும்னா நீங்கள் இப்படியே கூட மூடி லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். இல்லை கொஞ்சம் தோசை சாப்பாடு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நாங்கள் கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னு நினைக்கிறோம், அதனால் ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கிறோம். ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறி விட்டுக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்தீங்களா? கரெக்டாக இருக்கா? செக் பண்ணிட்டேன். தண்ணி ஊற்றினா காரம் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்கேன். செக் பண்ணிப்போம். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளோ காரம் போடணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் எங்கள் பாப்பா இருக்கிறனால காரமே சாப்பிட்றதில்ல. இப்போ தான் ஓரளவுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துறோம். பாப்பாவுக்கு சட்னி செஞ்சாச்சு. ஸோ அதனால் நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் காரமாக வச்சு சாப்பிட போகிறோம். பாப்பா இது இன்னும் சாப்பிட்டு பழகலை. ஸோ அதனால் இப்போ நைட் டைம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மட்டும் காரசாரமாக வச்சுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ வந்து குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் 2 விசில், ஓகேங்களா? விசில் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கும்னு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும், சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செம்ம சூப்பராக வந்துருந்ததுங்க. இது வந்து நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லி, சாப்பாடு எதில் வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து முட்டை தோசையோடு வச்சு சாப்பிட்டோம். அல்டிமேட்டாக இருந்ததுங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.